2வது அதிகாரம் 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமேன். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் அப்பா, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேவன் எங்கள் மூலமாய் ஆண்டவரே இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம், எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையின் ஆக்கிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே ஆண்டவரே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரயோஜனமாக இருக்கிறவைகளை எங்களுக்கு போதிக்கிற தேவன். அதனால் அப்படியே ஆண்டவரை போதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை என்ன செய்கிறாராம்? தேவன் ஊற்றுகிறார். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் அந்த தீர்க்க தரிசன ஆவி தேவன் என்ன செய்கிறாரு? ஊற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும், மூப்பர் என முதியவர்கள், மூப்பர்னா முதியவர்கள், வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க? சொப்பனம் காண்பார்கள். சொப்பனம் கனவுல தேவன் என்ன செய்வார்? அவர்களோடு பேசுவார். உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வாலிபர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? தரிசனங்களை காண்பிப்பார். 29வது வசனம், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ அந்த கடைசி கால அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை மாம்சமான யாவர் மேலும் தேவன் என்ன செய்கிறாரு? ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் மீது தேவன் என்ன செய்கிறாரு? அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். மாம்சமான யாவர் மேலும், அது எல்லாரும், சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள், யாரெல்லாம் விரும்பி கேட்கிறார்களோ அவர்கள் மீது தேவன் என்ன செய்கிறாரு? இந்த ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதனால சீஷர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு என்ன செஞ்சார்? அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்போ எங்கே போயிட்டாரு? பரலோகத்துக்கு போகிறாரு. போகும்போது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரராகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அவன் எங்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே
பங்கு பெற்றவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஆனால் இங்கே சொல்லப்பட வேண்டிய முக்கியமான பகுதி என்னென்னா, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் மறுரூபமாகி வானத்துக்கு எப்படி போனாரோ அவர் மறுபடியும் என்ன செய்வார், வருவார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல் அவர் போகும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேமில் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டு போனார். 3வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்போ அவர் என்ன செஞ்சாரு, நீங்கள் என்ன செய்யணும், காத்திருக்கணும்னு சொல்லும்போது அவர் உங்களுக்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் பரிசுத்த ஆவினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார், அப்போ நீங்கள் பெறுவீர்கள்னு சொல்லிட்டு காத்திருக்க சொல்லிட்டு போயிட்டாரு. 4வது வசனம் பாருங்க. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டு நீங்கள் காத்திருங்க, எருசலேமில் என்ன செய்யுங்க, காத்திருங்கன்னு சொன்னாங்க. அதே போல் 120 பேர் என்ன செய்கிறாங்க, எருசலேமில் காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் போது 50வது நாள் வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டா 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு இடத்துல கூடி ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த 50வது அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்ன செய்து வந்தபோது இவங்க எல்லாம் ஜபத்தில் இருக்காங்க, ஒருமனப்பட்டு ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே என்ன செய்கிறாரு, பலமாய் இறங்கினார். 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, இப்போ சூறாவளி காற்று ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா அது எப்படி சைலண்ட்டாக அடிக்குமா, தென்றல் காற்று மெல்லமாக அடிக்கும். ஆனால் சூறாவளி காற்று எப்படி அடிக்கும், மரங்கள்லாம் பயங்கரமாக என்ன செய்யும், அசைகிறபடி ஒரு காற்று என்ன செய்யும், அடிக்கும். அதே போல் பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் அவர்கள் கூடியிருந்த இடத்துல என்ன செஞ்சது, கேட்டது. அப்போ வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன செஞ்சுதான், நிரப்பினதாம். இப்போ வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் வீடு, அந்த 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தாங்க, அந்த வீடு ஃபுல்லாகவே அந்த சத்தம், அந்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னம், அந்த பலத்த காற்றின் அபிஷேகம் அங்கே அப்படியே என்ன செய்து நிரப்பி இருந்தது. அப்புறம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்கினி, இப்போ ஒரு நெருப்பு துண்டு, நெருப்பு தழல் பாருங்க, நிறைய இந்த நெருப்பு தழல் என்ன செய்யும், நிறைய இருக்கும். இந்த தீ மிதிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் என்ன செய்வாங்க, அதை மிதிச்சுட்டு போவாங்க. அந்த நெருப்பு தழல் போல அக்கினிமயமான நாவுகள், அந்த அக்கினி இறங்க ஒரு நாவு பிரிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அதே போல் அந்த அக்கினி ஒவ்வொரு மேலும் என்ன செய்ததாம், அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் மேலே என்ன செஞ்சது, இறங்கினது. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கும் போது அவர்களுக்கு ஆண்டவர் வரத்தை கொடுத்திருந்தாரு. அந்த வரம், அந்த அபிஷேகத்தின் வரம் இப்போ அவர்களுக்குள்ள என்ன செய்து கிரியை செய்து அவங்க ஒவ்வொரு பாஷையில் பேசினாங்களாம். இவங்க எல்லாரும் என்னது, கலிலேயர்கள். அப்போ அந்த பாஷையில் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வெவ்வேறு பாஷைகள் என்ன செய்கிறாங்க, பேசிட்டு தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி என்ன செய்கிறாங்களாம், துதிக்கிறார்கள். அப்போ அவங்க துதிக்கும் போது வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணி, அப்போ எல்லா இடத்துல இருந்தும் அங்கே யூதர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, தேவ பக்தியுள்ள யூதர்கள் வந்திருக்காங்க. அவங்க எருசலேமில் இருக்கும்போது இவங்க இந்த சத்தத்தை கேட்குறாங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள்.
அவங்கவுங்க லாங்குவேஜில் இவங்க என்ன செய்கிறாங்க? தேவனை துதிக்கிறாங்க. இவங்க என்னப்பா, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, எப்படி இந்த லாங்குவேஜில் இவங்க என்ன செய்கிறாங்க? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பிரமிப்பாக பார்க்குறாங்களாம். 7வது வசனம் பாருங்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவங்க என்ன செய்கிறாங்க? கலிலேயர் தானே, மீன் பிடிக்கிறவர்கள் தானே. அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி இவங்க எப்படி நம்மளுடைய லாங்குவேஜில் இவங்க என்ன செய்கிறாங்க? தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறாங்க? துதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம். தேவனுடைய வல்லமை அவர்களை அப்படியே நிரப்பிட்டுருக்கு. யார் பார்க்குறாங்க? பார்த்தரும், மேதரும், ஏலாமீத்தரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்கத்தமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு டீம் என்ன சொல்லுது? இவங்க இப்பா தேவனுடைய நாமத்தை நம்முடைய ஜென்ம பாஷையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு புறம் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமா முடியுமோன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு டீம் என்ன சொல்லுது? இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? குடிச்சிருக்காங்க. குடிச்சதுனால இவங்க என்ன செய்யறாங்க? கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணினார்கள். இப்ப நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிண்டல் பண்ணுது. அப்போ நடுவில் பேதுரு என்ன செய்கிறாரு? எந்திரிச்சு நின்று அவங்கள்ட்ட பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த பேதுரு என்ன செஞ்சாரு? இயேசுவை மறுதளித்து போனவர். இயேசு சொன்னார், நீ என்னை 3 தினம் மறுதளிச்சிருவப்பார். இல்லை, யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பேதுரு மறுதளிச்சார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே 3 தரம் இயேசுவை மறுதளித்தவர். அதே போல் சீஷர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? இயேசுவை பிடிச்சோடனே ஓடி போயிட்டாங்க. ஏன்னா பயந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த சீஷர்கள் தான் இப்போ கூடியிருக்காங்க. 120 பேர் கூடியிருந்து ஜெபிக்கிறாங்க. 12 பேரில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு? செத்து போயிட்டாரு. பாக்கி 11 பேர் ப்ளஸ் இன்னொருத்தவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க. மொத்தம் 12 பேர். அது இல்லாமல் 120 பேர், மொத்தம் சேர்த்து 120 பேர் அங்கே கூடி ஜெபிக்கும் போது மறுதளித்த பேதுரு, பயந்து போன பேதுரு, அது இல்லாமல் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? விட்டு ஓடி போனவங்க தான். இப்போ பேதுரு தைரியமாக எழும்பி நின்று என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக, யூதர்களே, 14வது வசனம், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இதுவே நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் இப்பொழுது என்ன செய்யுது? நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? பேதுரு சொல்றாரு. சொல்லிட்டு தைரியமா பேசுறாரு. நீங்க தான் இயேசுவை என்ன செஞ்சீங்க? சிலுவையில் அடிச்சு கொலை செய்தீங்க. நீங்க தான் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்ட அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? 37வது வசனம் பாருங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது 36 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமாய்
கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மறுதளிச்ச பேதுரு இப்ப எழும்பி நின்று தைரியமா சொல்றாரு, நீங்க தான் என்ன செஞ்சிட்டீங்க? யூதர்களை பார்த்து நீங்க தான் கொலை செய்தீங்க, இயேசுவை நீங்க தான் சிலுவையில் அடிச்சிங்க. அந்த இயேசுவை இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லும் போது இவங்க இருதயத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? குத்தப்பட்டவர்களாகி அவங்க கேட்குறாங்க, பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லும்போது இப்போ பேதுரு சொல்கிறாரு, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நாளில் 41வது வசனம் பாருங்க, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுதளிச்ச பேதுரு, பயந்து போன பேதுரு இப்போ தைரியமாக, எப்படி தைரியம் வந்தது அவருக்குள்ள? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவருக்குள்ள இறங்கும்போது தேவ ஆவியானவர் அவரை தைரியப்படுத்தி பலப்படுத்தி, நீங்கள் தான் கொன்னீங்க, நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தீங்கன்னு சொன்னோடனே அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அன்றைய தினத்தில் 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3000 பேர் தேவ ஆவினா தேவனாலே என்ன செய்த அந்த பேதுருவினால ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்மூலமாய் தேவன் என்ன செய்கிறாரு? பலத்த காரியங்களை செய்கிறார். அந்த தேவன் இந்த நாளில் நம்மளோடு என்ன செய்கிறாரு? இருக்கிறார். பேதுருக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்த தேவன் நமக்கும் என்ன செய்கிறாரு? அந்த அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம அதை என்ன செய்யணும்? விரும்பணும். என்ன செய்யணும்? விரும்பணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணும்? விரும்பி அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, அதிகாரம் 1வது வசனம் பாருங்க, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஞான வரங்களை விரும்பணும். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது வசனம், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்போ பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்படும் போது நம்ம பலவிதமான பாஷையில், அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம பேசுகிற பாஷை நமக்கும் புரியாது, மற்றவர்களுக்கும் என்ன செய்யாது? புரியாது. ஆனால் தேவனுக்கு அந்த வார்த்தை என்ன செய்யும்? புரியும். அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷரிடத்தில் பேசாமல் யார்கிட்ட பேசுகிறோம்? தேவனிடத்தில் பேசுகிறோம். நாம் யார்கிட்ட பேசுகிறோம்? தேவனிடத்தில் பேசுகிறோம். எதுக்காகன்னு பாருங்க, 3வது வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது நமக்குள்ள என்ன உண்டாகும்? பக்தி விருத்தி உண்டாகும். தேவனை இன்னும் அதிகம் தேடணும், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும், தேவனுக்காக இன்னும் நான் என்ன செய்யணும்? செயல்படணும் என்ற அந்த வாஞ்சையும் அந்த விருப்பத்தையும் தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறாரு? வைக்கிற. நம்ம விரும்பும் போது, அதான் முதல் வசனம் பார்த்தோம், ஞான வரங்களையும் விரும்புங்கள். நம்ம விரும்பும் போது தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியை கொடுத்து, அந்நிய பாஷையை கொடுத்து, அது மாத்திரம் இல்லை, தீர்க்க தரிசன வரங்களை நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். 12வது அதிகாரம் வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாமல் இருக்கக்கூடாது
நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அறியாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் தேவனை அறியாத போது பேசாத அந்த விக்கிரகங்களுக்காக என்ன செஞ்சீங்க? அவ்வளோ வைராக்கியமாக இருந்தீங்க. பக்கம் 238 அதிகாரம் 2வது வசனம். அப்போது நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. இப்போ நீங்கள் விக்கிரகங்களுக்காக என்ன செஞ்சீங்க? பேசாது இருந்தது, நடக்காது இருந்தது, காது கேட்காது இருந்தது. அதுக்காக அவ்வளோ பக்தி வைராக்கியம் பாராட்டணும் இல்லையா? ஜனங்கள் அது சொல்லுதோ இல்லையோ, மற்றவங்க சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நம்ம ஒவ்வொரு காரியத்தை என்ன செஞ்சோம்? செய்தோம். அப்படி செஞ்சோம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 7வது வசனம் பாருங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். எல்லாருக்கும் எல்லா மாதிரி இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஒவ்வொருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு அபிஷேகத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஊற்றி இருக்கிறார். நம்ம விரும்பும் போது நம்ம விருப்பத்தின்படி, நம்மளுடைய வாஞ்சையின்படி அந்த அபிஷேகத்தை தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அதனால தான் போட்டிருக்கு ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 8வது வசனம் பாருங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல ஊற்றும் போது ஒருத்தருக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்போ அவங்க பேசும்போதே தேவ ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்டு அவர்கள் வார்த்தைகளை என்ன செய்வாங்க? மற்றவர்களுக்கு போதித்து பேசும்போது அந்த வசனம் அவர்களுக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்போ அவங்க வசனம், அந்த தேவனுடைய வார்த்தையை அவங்களிடத்துல பேசும்போது அந்த வசனம் அவர்களிடத்தை கிரியை செய்து மாற்றத்தை என்ன செய்யும்? உண்டு பண்ணும். அப்போ ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அந்த வசனம் அவர்களை ரட்சிப்புக்கு ஏற்ற விதத்தில் என்ன செய்யும்? வழி நடத்தும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். என்ன போட்டிருக்கு? வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். அப்போ அந்த அறிவை உணர்த்த, நீ இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அந்த ஆவியானவர் அவர்களுக்கு என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பார். அறிவை உணர்த்துகிற அந்த வசனம் அவர்களுக்குள்ளே தேவன் என்ன செய்வார்? கொடுத்து நடத்துவார். வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதம் கொடுத்தார். ஒருத்தவங்களுக்கு என்ன செய்வார்? அந்த ஆவியினாலே விசுவாசம். அவங்க வார்த்தைகள் பேசும்போதே மற்றவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள், வருகிற வார்த்தைகள் நெகட்டிவாக வராது. என்ன செய்யும்? பாசிட்டிவாக வரும். அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? பாசிட்டிவாக வரும். அவங்க பேசும்போதே அவங்களுடைய விசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தைகளாக என்ன செய்யும்? வரும். அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை தேவன் என்ன செஞ்சிருப்பார்? வைத்திருப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் என்ன செய்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அடுத்தது வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும். அப்போது குணமாக்குகிற வரம், பரிசுத்த ஆவியானவர் குணமாக்குகிற அந்த வரத்தை தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். 10வது வசனம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். அப்போ அவங்க ஜெபம் பண்ணாலே அவங்களுக்கு என்ன உண்டாகும்? அற்புதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். அப்போ அந்த அபிஷேகத்தினால அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம். அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும் அவர்கள் மூலம். வரும் காரியங்களை குறித்து, குடும்பத்தின் காரியங்களை குறித்து, தேசத்தின் காரியங்களை குறித்து, சூழ்நிலையை குறித்து அவங்களுக்கு என்ன செய்வாங்க? தெளிவாக சொல்லுவாங்க. அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தேவன் என்ன செய்வார்? கொடுத்திருப்பார். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். அப்போ அவங்க பேசும்போதே தெரியும் இவங்க என்ன ஆவி உடையவர்கள், எப்படியாப்பட்டவர்கள்,
அப்படின்றது அந்த அபிஷேகத்தை தேவன் என்ன செய்வார், ஊற்றி இருக்கிறார். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பற்பல பாஷையில் அவங்க பேசும்போதே அவங்களுடைய அந்நிய பாஷையில் வித்தியாசம் தெரியும். சில பேர் யூதர்கள் பேசுகிற லாங்குவேஜ் அந்த அபிஷேகத்தை தேவன் என்ன செஞ்சிருப்பார், ஊற்றிருப்பார். சில பேருக்கு ஜப்பான் மொழி பேசுகிற அவங்க பேசுகிற லாங்குவேஜ் பற்பல பாஷையாக என்ன செய்வார், தேவன் அவங்களுக்கு கொடுத்திருப்பார். பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். இப்போ ஒருத்தவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா அந்த அந்நிய பாஷைக்கு இப்போ தமிழில் பேசினா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்கள்ல, அது தெரியாதவங்களுக்கு. அது போல் அந்நிய பாஷைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன். அப்போ அது ஒரு வியாக்கியான வரைத்து தேவன் என்ன செய்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரே ஆவியானவர் தான், ஒரே அபிஷேகம்தான். ஆனால் ஒவ்வொருத்தருடைய பிரயோஜனத்திற்கென்று தேவன் என்ன செய்கிறாரு, அவரவருக்கு ஏற்ற விதத்தில் ஒவ்வொரு அபிஷேகத்தை தேவன் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம், ஆவினாலே விசுவாசம், ஆவினாலே குணமாக்கும் வரம், ஆவினாலே அற்புதங்களை செய்யும் சக்தி, ஆவினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவினாலே பகுத்தறிதல், ஆவினாலே பற்பல வார்த்தைகளை பேசுதல், ஆவினாலே வியாக்கியானம் பண்ணுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதை விரும்பணும். நம்ம விரும்பும்போது தேவன் என்ன செய்கிறாரு, இதை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த 14வது வசனத்தில் பார்த்தோம். ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏன்னு சொன்னால் அது அந்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஒவ்வொரு நாளும் கூட இருந்து லீட் பண்ணி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வாதத்தை நடத்துவார். மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் நம்மளை என்ன செய்வார், அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்துவார். அதை நம்ம செல்ஃபிஷாக பயன்படுத்திடக்கூடாது. ஆவியானவர் நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த வரங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தகாத விதமாக உபயோகப்படுத்தக்கூடாது. நமக்கு வரங்கள் வல்லமைகள் தேவ கிருபையினால் அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுத்திருந்தாருன்னா அது மற்றவருடைய நன்மைக்காக, மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்காக, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக அதை என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்தணுமே ஒழிய நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக அது பயன்படுத்தப்பட்டால் அங்கே தேவ நாமம் என்ன பண்ணாது, மகிமைப்படாது, தேவ நாமம் அங்கே உயர்த்தப்படாது. அப்போ நம்ம ஞான வரங்களை விரும்புகிறது மாத்திரம் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை சரியாய் தேவனுக்காக என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை கைட் பண்ணுங்க. வேதம் சொல்கிறது, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும் என்பதை நமக்கு என்ன செய்வார், அழகாக சொல்லி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம சுய விருப்பத்தின்படி நம்மளை என்ன செய்ய மாட்டார், செய்ய விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது நம்ம சுய விருப்பத்தின்படி நம்மளை செயல்பட விட மாட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்போ அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தது போல் அவர் விருப்பம் என்னன்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருந்தது போல் நம்ம மூவரும் எப்படி இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். அதாவது நான், பிதா, இயேசு கிறிஸ்து, இப்படி நம்ம என்ன செய்யணும், ஒன்றாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் உங்களோட என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன லீட் பண்ணுங்க, என்ன கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்பி நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். அவர் நமக்கு தேற்றரவாளனாக இருக்கிறார். யார் அவர், தேற்றரவாளன். நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போகிறோமோ, எப்போல்லாம் பலவீனப்பட்டு போகிறோமோ, எப்போல்லாம் டயர்டாகிறோமோ, அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார், அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி, நம்மளை தேவ வார்த்தையினால் நம்மளை நிரப்பி நம்மளை என்ன பண்ணுவார், பூஸ்ட் பண்ணி நம்மளை சும்மா இருக்க விட மாட்டார், நம்மளை செயல்பட வைப்பார். ஹல்லேலூயா. நம்மளை சோர்ந்து போக விட மாட்டார். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டார். ஏதாவது அவருக்காக செய்யணும்னு சொல்லி என்ன செய்வார்,
செயல்பட வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். எருசலேமில் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஜெபத்தில் காத்திருந்தாங்க. அப்போ தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கினது. அப்போ நம்ம ஜெபிக்க 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 ஜெபத்தில் காத்திருக்க அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்காக செயல்பட முடியும். அப்போ தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாரு? நிரப்பி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம சும்மா இருந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்க நடத்துங்கன்னா கேட்டால் அவர் என்ன பண்ண முடியாது? நமக்குள்ளே செயலாற்றி மகிழ முடியாது. நம்ம சும்மா இல்லாதபடிக்கு அவருக்காக செயல்படணுன்ற அந்த வாஞ்சை விருப்பத்தோடு எப்படி ஒரு பேதுரு மூலமாக 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த பிரசங்கத்தில் 5000, அதுக்கு அடுத்த பிரசங்கத்தில் திரள் கூட்ட ஜனங்கள்னு வசனம் சொல்லுகிறது. அப்போது அவர் சும்மா இல்லை, தேவனுக்காக என்ன பண்ணணும்? செயல்படணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அவருக்கு தேவன் என்ன செஞ்சார்? நீ பேதுருவாக இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லைன்னு சொல்லி பேதுருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார்? வார்த்தை கொடுத்திருந்தார். அந்த வார்த்தை இப்பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு அந்த வார்த்தை பேதுரு மூலமாக என்ன செஞ்சது? நிறைவேறினது. அவர் மூலம் அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்டாங்க, அநேகர் ஆண்டவர்கிட்ட சேர்க்கப்பட்டாங்க, அநேகர் திருச்சபைகள். இன்னைக்கு உலகத்தில் எங்கே பாருங்க செயின்ட் பீட்டர் சர்ச் அப்படின்னு இல்லாத இடமே இருக்காது. அந்த அளவுக்கு தேவன் என்ன செஞ்சார்? பேதுரு மூலமாய் சபைகள் அநேகமாய் உருவாக்கப்பட்டது. அப்போ அவருக்காக செயல்படுகிற ஒவ்வொரு மூலமாய், பவுல் மூலமாய், தீமோத்தி மூலமாய், தோமா மூலமாய். தோமா நம்மளுடைய இந்தியாவுக்கு என்ன செஞ்சார்? மரித்தார். அவருடைய கல்லறை இன்னும் சென்னையில் தான் என்ன செய்து இருக்குது. அப்போ அவருக்காக செயல்பட்ட ஒவ்வொரு மூலமாய் தேவ நாமம் என்ன செய்தது? மகிமைப்பட்டது. அப்போ நம்ம அவருக்காக செயல்படணும்னு விரும்பினா அவருடைய பாதத்தில் அதிகமாக காத்திருந்து நம்ம செயல்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்ம செய்ய வேண்டியதை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம என்ன செய்கிறாரு? வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஞான வரங்களை விரும்புங்கள்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்பா, ஞான வரங்களை விரும்பி நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்காக செயல்படுத்த என் தேவனீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஆவியின் வரங்களை என் தேவனீர் எங்களிலே கட்டளையிடுங்க அப்பா. நாங்கள் ஆண்டவரே சும்மா இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே அப்பா செயல்படத்தக்கதாய் ஆண்டவரே தேவனீர் ஒவ்வொரு நாளும் எங்களை இயக்கி எங்களை வழி நடத்தும்படியா உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீங்களே ஆண்டவரே எங்களுக்குள்ளே செயலாற்றி மகிழும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.